உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். This is unbelievable. சாரி சார், தமேந்தி லேட்டா வந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவளை இந்த போட்டியில கலந்துக்க அனுமதி கொடுங்க. என்ன மேடம் இது ஸ்கூல்னு நினைச்சீங்களா? நீங்க பாட்டுக்கு அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க மருமகளுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? புரியுது மேடம். தமேந்தி லேட்டா வந்தத நான் சரின்னு சொல்லவே இல்லையே. அவளை மன்னிச்சு அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு தானே கேக்குறேன். இல்லம்மா, தமேந்தினால எங்களோட கிரெடிபிலிட்டியை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ நாங்கள் தான் தமேந்திக்கு ஃபேவராக முடிவுகள் எடுக்கிறதா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வேற வழியே இல்லை. தேவையில்லாமல் மேற்கொண்டு எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்புங்க. சார், நான் என் வாழ்க்கையோட வாழ்வா சாவாங்கிற கட்டத்துல நின்னுட்டு இருக்கேன். இந்த போட்டியோட முடிவுல தான் என்னோட எதிர்காலமே இருக்கு. அதான் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நான் போராடிட்டு இருக்கேன். புதக்குழிக்குள்ள மாட்டிக்கிட்டவனுக்கு கையில கிடைச்ச ஆழம் விழுது மாதிரி அடுத்து என்ன பண்ண போறோன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு இந்த போட்டி கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நான் எப்படி தவற விடணும்னு நினைப்பேன் சொல்லுங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு போட்டிக்கு நான் லேட்டா வந்திருக்கேன்னா அதுக்கான காரணம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கோன்னு கொஞ்சம் யோசிங்க. எனக்காக ரூல்ஸ் எல்லாம் மாத்தி என்ன சேர்த்துக்கோங்கன்னா நான் கேட்கல. நான் லேட்டா வந்ததை மன்னிச்சு எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு தான் கேக்குறேன். ப்ளீஸ். நோ. இங்க பாருங்க தமயந்தி, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க செஞ்சது தப்புதான். இங்க இருக்கிற அத்தனை பேரோட டைமையும் நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கான தண்டனையா இந்த ஃபைனல் ரவுண்ட்ல நீங்க எத்தனை மார்க் எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 10 மார்க்ஸ் மைனஸ் பண்ணிடுவோம். 10 மார்க்கா? இந்த முடிவு உங்களுக்கு ஓகேனா நீங்க இந்த ஃபைனல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. எங்களால இவ்வளவுதான் பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? ஓகேவா? ஓகே மேடம், உங்களோட முடிவை நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னா ஓகே, நீங்கள் போய் நலன் சங்கவியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. Go to your place. சார், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டவுட் கேட்கலாமா? ஓ எஸ், ஆனால் 2 நிமிஷம் தான் டைம். தேங்க்யூ சார். என்ன தமேந்தி? பெரியம்மா, அது ஏதோ சீஸ் மாதிரி தெரியுது. உள்ள சிக்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணிருக்காங்க. ஆனா என்னன்னா அப்படியா? தெரியல. நீ சொல்ற மாதிரி எனக்கும் ஒண்ணு தெரியல தமேந்தி. எனக்கும் தெரியலக்கா. அண்ணி,
அதுல ஏதாச்சும் மில்க் கலந்த மாதிரி டேஸ்ட் தெரிஞ்சுச்சா? ஆமா பிரீத்தி. அப்படின்னா கண்டிப்பா அது லசானியா தான் இருக்கணும். லசானியானா கொஞ்சம் கஷ்டம், லேயர் லேயரா பண்ணணும். ஓ, அதை இப்படி ஃபோல்ட் பண்ணுமா? இப்படி? ஆமா, சீஸ் லாஸ்டா போடணும். ஓகே, நான் போறேன். ஓகே அண்ணி. தமயந்தி, உங்களுக்கு கொடுத்த 2 minutes முடிஞ்சிருச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது 2 minutes தான். சீக்கிரம் போ. சரி, பை பை. போயிட்டு All the வரேன். best, best. ஏய், இந்த லசானியா ஷீட் எப்படி இருக்கும்? தமயந்தி, நீ என்ன செஞ்சாலும் உன் மனசு உணர்ந்து செய். அது உனக்கு அந்த சமயத்துல பேரும் புகழும் வாங்கி கொடுக்கும். என்ன தமயந்தி, எப்பாவது லேட்டுனா பரவாயில்ல, எப்பவுமே லேட்டுனா எப்படி? சாரி சார். சாரிலாம் வேண்டாம், சீக்கிரம். ஓகே. ஏய், என்ன முடிச்சுக்கிட்டே நிக்கிற? என்ன டிஷ்னாவது கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல குத்து மதிப்பா ஏதாவது எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கியா? எங்க, நான் கண்டுபிடிக்காம போறேன். அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு கிளம்புங்க. பாத்தியா, இவ்வளோ அடி வாங்கின பிறகும் உன் வாய் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. உனக்கெல்லாம் இன்னும் ஹெவியா அடி விழணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.